டாக்டர் பிளஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை குறைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வியாதின்னு சொல்லக்கூடாது, ஆனால் எல்லாரும் பயப்படுறாங்க. ரொம்ப அழகாக ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கான மருத்துவம் அழகாக எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அழகாக நம்ம அதுலேருந்து மீண்டு வந்து விடலாம். எனக்கு 10 வருஷமா இருக்குது சார், 20 வருஷமா சாப்பிட்டா கூட ஓகேவா? பேன்க்ரியாஸுக்கு அழிவே கிடையாது, ஒர்க் பண்ணாது. அதை இயங்க வைக்கணும், அதை தட்டி கொடுத்து மேலே எழுப்பினோம்னா டக்குன்னு எந்திரிச்சு வந்துடும். ஆக நம்மளுடைய எல்லா இயக்கமும் இயங்கி கொண்டுதான் இருக்கும். எப்பயாவது தயங்கும். அந்த தயக்கத்தை நம்ம உடைக்கணும், ஏன்னா இயக்கணும். இல்லைன்னா அதே பேன்க்ரியாஸ்க்கு ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கும், இல்லைன்னா போஷாக்கு போகாமல் இருக்கும், எங்கேயோ உள்ள அடைச்சிருக்கும். ஏர்லாக் இருக்கலாம், கொழுப்பு அடைச்சிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, நம்ம கேணி ஊத்து இருக்கு பார்த்தீங்களா? கேணி அந்த காலத்துல இப்போ உள்ள பசங்களுக்குலாம் அது தெரியாது. கேணி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த கேணி வறண்டு போயிருக்கும். அதாவது கால சுழற்சியில வெப்பமான உள்ள எல்லா கேணியும் வறண்டு போகும். வறண்டு போவது வேற, எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா ஊத்து கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்ணி ஊறும் இல்லையா, அது சேறு அடைச்சிருக்கும். அதுல சேறு அடைச்சிருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, தூர் வாரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்பலாம் கிடையாது. ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா தூர் வாரணும்ப்பா கேணிக்கு. தூர் வாரத்துக்குன்னு ஒரு பிஸ்னஸே இருந்துச்சு. இப்போ அந்த பிஸ்னஸே காணும். இன்னைக்கு போர் வந்துருச்சு, போர்லாம் மிஷின்லேயே பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ தூர் வாரணும் அப்படிம்பாங்க. ஊத்துக்கண் இப்போ போராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷம் போரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக பம்ப் அடிச்சு எடுப்பாங்க. வெளியில ஃபுல்லாக சேர் நிற்கும். எங்கெங்கெல்லாம் ஊத்து இருக்கோ அதெல்லாம் அடைச்சி போயிருக்கும். தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருக்காது. 10 நிமிஷத்துல நம்ம மோட்டர் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஓட ஆரம்பிச்சினாலே அங்கே கீழே லாக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே தான் நம்ம உடம்பு இருக்குள்ள பேன்க்ரியாஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லா உறுப்புகளுக்குமே அங்கே ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கும். அதில் உள்ள அழுக்கை எடுக்கணும். வண்டியோட புகை இருக்கு, சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, இயங்கி கொண்டிருக்கும் இது எங்கேயோ லாக் ஆயிருக்கு. கேஸ்ட்ரிக் இருந்தால் கூட அடங்கும். நீங்க போய் உடம்புல போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா காற்றை போய் ஸ்கேன் பண்ண முடியுமா? மூளையில் அடைப்பு இருக்குதா, ஸ்ட்ரோக் வந்துடும். அது கேஸாக கூட இருக்கலாம், மீன்ஸ் கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம். காற்று வாதம் பித்தம் கபத்தில் வாதம் பித்தம் சூடு சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் கேஸ்ட்ரிக் வந்துடுது. இது போய் தெரியும். என்னவோ தெரியல, எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டோம் ஒர்க் ஆகலப்பா. இதுமாதிரி தான் பேன்க்ரியாஸ்லேயும் போய் உட்காந்துருக்கும். பிளட்டோட சேர்ந்து மினரல்ஸும் போகும், மினரல்ஸோட சேர்ந்து ஆக்சிஜனும் போகும். இந்த மினரல்ஸும் ஆக்சிஜனும் போலன்னா சிங்க் வேலை செய்யாது. உங்களுக்கு நார்மலாக நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிடலன்னா சோர்ந்து போயிடணும் இல்லையா, அதே மாதிரி ரத்தம் போலன்னா அடைச்சிருந்துச்சுன்னா சிங்க் ஆகி வேலை செய்யாமல் போகும். இதுதான் இயங்காமல் இருக்கிறதுக்கான, இயங்க மறுக்கும் சில நேரத்தில். அதுதான் வயசுக்கு தகுந்த மாதிரி. ஒரு 70-80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இயங்க மறுக்கும், இயங்காமைக்கு போய் இயங்க மறுக்கும். அப்போதான் என்ன பண்ணுவாங்க, சில எக்ஸசைஸ், வாக்கிங். யார் போகிறா அவசர காலத்துல ஓடுற ஸ்பீட்ல இதுவும் பண்றது கிடையாது. கணுக்காலுக்கு கீழே, அதாவது இதுதான் கால் அப்படின்னா இந்த கணுக்கால் இருக்கு பார்த்தீங்களா, இது அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் டைரக்டா வயிறு செரிமான கோளாறு எல்லாருமே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நடக்கணும், நடைப்பயிற்சி. இதுல இருந்து ஒரு கால் ஆட்ட ஆட்ட இங்கேருந்து ஒரு உற்பத்தி ஆகும், ஒரு இன்சுலின், இங்க ஒரு சொல்யூஷன். இது எப்போ இயங்காம படுத்து கிடக்குதோ, இயங்காம ஆட்டாம வச்சிருக்கோமோ, எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். அதான் காலுக்கு சொல்ல வரேன். அதனாலதான் வீட்டுக்குள்ளேயாவது நடக்கணும். அந்த சொல்லுவாங்க இல்லையா, அது ஜம்பிங் எக்ஸசைஸ், காலை இப்படி பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணோம்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸோ சீர்கட்டு இருக்கக்கூடிய ரத்தமும் சரி பண்ணும். சரி, இப்போ பேன்க்ரியாஸோடைய டெவலப்பரான மெடிசன் 3 டிப்ஸ் கொடுக்குறேன். சாரி, முன்னாடி கொடுத்தது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 3 டிப்ஸுமே சூப்பர். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சீரகம், சுண்டக்காய். இதை நான் எல்லா பதிவுலையுமே சொல்லுவேன். இது நிறைய பேருக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இந்த சீரகம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 100 கிராம், அதாவது நீங்கள் தேவையான செஞ்சு வச்சுக்கோங்க. நான் 100 கிராம் அளவில் நான் சொல்கிறேன். 100 கிராம் சுண்டக்காவை என்ன பண்ணுறோம், பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100 கிராம் சீரகம், அதை லைட்டாக பொன்னுருளாக எடுத்து 2 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் மகா மருந்து, ஸ்டிமுலேட்டர். இந்த பேன்க்ரியாஸை ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும். சர்க்கரை அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரல் கொண்டு வர விஷயம். இந்த 2மே சூப்பராக இருக்கும். இது ஒரு மெத்தட். இதை காலையில் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சிருங்க, காலை மாலை. இது தொடர்ந்து 40 நாள் கழிச்சு உங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க, நார்மலுக்கு வந்திருக்கும். இதுவும் முக்கியம், இதுவும் உணவு தான். மகா மருந்து மருத்துவம். இந்த 2வது டிப்ஸ் அதான் ரொம்ப சூப்பர். சாமை அரிசி. சாமை பார்த்தீங்கன்னா சுகரை அழகாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி உண்டு. வேப்ப இலை பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. சாமையை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சாமை அரிசியை ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அதில் வேப்பம் பவுடர் மிக்ஸ் பண்ணுங்க ஈக்குவலாகவே. 2 மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 2க்குமே சூப்பரான ஒரு இது கிடைக்கும், போஷாக்கு கிடைக்கும். எதுக்கு? பேன்க்ரியாஸ். ஸோ ஒன்று இதை காலையில் எடுத்துக்கிட்டு இது ஈவினிங் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது ஒரு நாள் அது ஒரு நாள் எடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி ரேண்டமாக இந்த 3 டிப்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். எதையுமே சொல்கிறேன், இது எதுவுமே சைட் எஃபெக்ட் வராது. எல்லாம் உணவு. சாமை அரிசி, அது ஏதாவது உங்களுக்கு பக்க வரப்போதா, வேம்பு
உள்ள இருக்கக்கூடிய அந்த பேன்கிரியாஸ்ல ஒரு வேளை ஃபங்கஸ் ஆயிருக்கு, இல்லை ஏதாவது இயங்க மறுத்துட்டு இருக்கு, இல்லைன்னா உள்ளார ஏதாவது வைரஸ் தாக்கிட்டு இருக்கு, இந்த வேம்பு என்ன பண்ணும்? சரி செய்து விடும். அப்போ பாருங்க, 2 காம்பினேஷன் சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். மூன்றாவது இந்த சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த சுகர்னால பாதிக்கப்பட்டு உடம்பு இழைச்சி போகுது பார்த்தீங்களா, சுருங்கிடுச்சு, சிங்க் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, கருங்குருவி அரிசி, அதுலேயும் ஜீரகம் சேர்த்துக்கணும். ரொம்ப கஞ்சி கருங்குருவை அரிசியோட ஜீரகத்தை சேர்த்துக்கணும். கருங்குருவையை என்ன பண்றீங்கன்னாக்கா அழகா வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரவா சைஸ்ல வச்சுக்கோங்க. அப்படியே சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை வந்து பவுடர் பண்ணி தோசை மாவோட சேர்த்துக்கிறீங்களா, உள்ள போய்கிட்டே இருக்கணும். கருங்குருவை எந்த அளவுக்கு நம்ம அழகா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பேன்கிரியாஸ் வேலை செய்யும். அதாவது ரிவைஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், இன்சுலினை சுரக்கக்கூடிய விஷயம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. கருங்குருவி அரிசி 1 கிலோ வாங்கி நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அதை வந்து பொடியாக்கி வச்சுக்கோங்க, பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா இல்லாம ஒரு ரவா பக்குவத்துல அதை வந்து நம்ம என்ன பண்றோம், பொங்கல் மாதிரியும் செஞ்சுக்கலாம், அதே மாதிரி ரவாவில் இருக்கக்கூடிய உப்புமா மாதிரியும் செஞ்சுக்கலாம். அதோட சீரகம் ஒரு 50 கிராம், இது 100 கிராம்னா இது ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்க சீரகத்தை, அதையும் பொன்வழலா வறுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. இதுவும் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து ஹை இன்சுலின் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களே பேலன்ஸ்க்கு வந்துருவாங்க. சூப்பரான விஷயம். 3யுமே அழகா ரேண்டமா இன்னைக்கு ஒரு நாள், அடுத்த நாள், இது அடுத்த நாள், இந்த 3 டிப்ஸும் மாறி மாறி எடுத்துட்டு வந்து பாருங்க. கண்டிப்பா 48 நாள்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க இழைச்ச உடம்பு அழகா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய உடம்பு வர ஆரம்பிச்சிடும், சதை வைக்க ஆரம்பிச்சிடும், கண்ணை உப்ப ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தத்துல பேன்கிரியாஸ் உயிர் பெற தொடங்கும். இது அப்படியே ரெகுலரா எடுத்துட்டு வரலாம். ஏதாவது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராது, எல்லாம் உணவு. அதே மாதிரி 2 இன்சுலின் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து பேன்கிரியாஸ்லேருந்து வரக்கூடிய இன்சுலின், இன்னொன்று சலைவா. இந்த சலைவாவை உற்பத்தி எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு சூப்பர். இந்த சலைவாவுக்கு என்ன பண்ணணும், சின்னதா லெமன் இருக்கு பார்த்தீங்களா, லெமனுடைய தோல் அதாவது ஜூஸ் எடுத்துக்கோங்க. சும்மா சின்ன பீஸ் நாக்கில் காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்குறோம் இல்லையா, சும்மா அந்த தோலை மட்டும் கொஞ்சம் புளிக்க தான் செய்யும். இந்த சலைவா பாருங்க, லெமன் சொன்னோன்னே உங்களுக்கு கூட வாய் வந்து அப்படி எச்சில் உமிழ்நீர் மகா. இந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்சுலின் இருக்கு பார்த்தீங்களா, இது கட் ஆகும் பொழுது 2மே சேர்ந்தா சூப்பர். இது இல்லை அப்படிங்கிற மாதிரி மருந்துலாம் எடுக்கிறோம் இல்லையா, இந்த இன்சுலின் பயன்படுத்தி தப்பிச்சுக்கணும். இதான் முக்கியம். நொறுங்க சாப்பிட்டு 100 வயசுன்னு சொன்னாங்க. சாப்பிட்ற தண்ணியும் சலைவாவோட மென்று சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா 48 நாள் உங்களால் முடியாது, நீங்கள் ஏன்னா கிடுகிடுன்னு சாப்பிட்டு பழகிட்டீங்களே, 48 நாள் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை மென்று இந்த சலைவாவோட சாப்பிட்டு பாருங்களேன். சுகர் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலுக்கு மாற்றமும் இல்லை. இந்த இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் இயங்காமல் இருக்குது பார்த்தீங்களா, பேன்கிரியாஸ் இன்சுலினை தூண்டிவிடும். குறைக்கிறதுங்கிறது ஒன்று, தூண்டிவிடும். அதனால 2 வகையான இன்சுலின் இருக்கு. இந்த புளிப்புத்தன்மை, அதுக்குன்னு புளிப்பான தூக்கி வாயில வச்சிட. நெல்லிக்காய் அடுத்தது, அந்த லெமன் தோல் பார்த்தீங்களா, அதை வாயில வச்சு கொஞ்ச நேரம் சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு துப்பிடுங்க. அடுத்தது நெல்லிக்காய், அதாவது நெல்லிக்காய் தூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் இதுலேயே விற்கும், நாட்டு மருந்து கடையில், காஞ்ச நெல்லிக்காய். அதை எடுத்து பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் காலையில் ஃப்ரீயாக இருக்கும்போது வாயில் அடக்கி மென்று சாப்பிட்றாதீங்க, வாயிலே அடக்கி வச்சிருங்க. இது உமிழ்நீர் பெருக்கி, இது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது, அந்த இன்சுலின் சுரக்க வைக்கிது, அதே தான் கணையத்துக்கும். 2 போதுமான விஷயம்தான். ஒன்று லெமன் தோல், இன்னொன்று வந்து நெல்லிக்காய், காஞ்சி நெல்லிக்காய். பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க. எப்போல்லாம் சோர்வாக இருக்க அப்படி போட்டு பாருங்க. சாப்பிட்டு மென்று சாப்பிடக்கூடாது, சாக்லேட் மாதிரி அடக்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஸ்மோக்கை குவைட் பண்ணணும். அதேமாதிரி ஆல்கஹால் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அதேமாதிரி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு நார்மலாக இந்த நெல்லிக்காயோடைய இது எப்போல்லாம் ட்ரிங்க் பண்ணணும்னு தோணுது, இல்லை ஸ்மோக் பண்ணணும்னு தோணுதோ அதை வாயில் அடக்கிக்கிட்டாங்கன்னா அந்த கான்செப்டே போயிடும், அந்த எண்ணமே போயிடும். ஆக மொத்தத்தில் இதுதான் அந்த சலைவா தான். குடிச்சு பழக்கம் பண்ணிட்டு வான்னு சொல்லக்கூடிய அந்த சலைவா அதுக்கு ஆல்கஹால் அடிக்ட் ஆகிருக்கும், ஸ்மோக்கு அடிமைட் ஆகிருக்கும், இல்லைன்னா ஏதாவது வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்க விஷயத்த நெல்லிக்காய் உள்ள வைக்கும் பொழுது பியூரிஃபை ஆகுது. நெல்லிக்காய் வந்து கெட்டு வச்சிருக்கும், டோட்டல் உதடும். இந்த வாயை யாருக்கு எடுத்தாங்களோ அது வந்து எல்லா வாய்ப்பும் பறிபோகும், வாழ்க்கை பறிபோகும். ஸோ இந்த நெல்லிக்காய் சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஆக இந்த இன்சுலின், இந்த 2வது இன்சுலினையும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்தோம்னா சூப்பர். அடுத்தது நல்லெண்ணெய், அதாவது ஆயில் புல்லிங் சொல்லுவாங்க இல்லையா, இதை 1 ஸ்பூன் யாரெல்லாம் 48 நாள் எடுக்கிறாங்களோ, இந்த இன்சுலின் மட்டும் கிடையாது, பேன்கிரியாஸ் இன்சுலினும் எங்கெங்கெல்லாம் நிர்ணய சுரப்பிகள் சுரக்கணுமோ அதையும் சுரக்க வைத்துவிடும். ஸோ இதை மட்டும் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். சர்க்கரைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சர்க்கரை என்பது கொடிய நோய் அல்ல. சிம்பிளாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட்டு, அதே மாதிரி அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஏன்னா அது ஸ்லோ பாய்சனர்.
நான் வந்து பாருங்களேன், சர்க்கரை பற்றிலாம் கொல்லப்பட மாட்டேன். நான் தைரியமான இதில் விளையாடக்கூடாது. ஸ்லோ பாய்சன் உள்ளுக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை காலி பண்ணிடும். ஆக நம்மளுடைய எனர்ஜியை சரியான மருத்துவமும் இருக்க வேண்டும், பொறுப்பும் இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் இதெல்லாம் செஞ்சாலே போதுமான விஷயம்தான். நல்ல அதாவது சர்க்கரையை பற்றி கவலைப்படாமல் 100 ஆண்டு வாழலாம். நல்ல விஷயம். 100 ஆண்டுகள் வாழலாம். நல்ல விஷயத்தை மற்றும் ஷேர் பண்ணி நன்றி, வணக்கம்.